மனித இனத்துக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா ஏகப்பட்ட மிகப்பெரிய விலங்குகள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அது இப்போ ஏகப்பட்ட விலங்குகள் இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, உலகத்தோட சர்ஃபேஸ்ல இருந்தே காணாம போயிடுச்சு. பட் இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி காணாம போன அனிமல்ஸ்ல டாப் 10 நம்மளுக்கு தெரிஞ்ச பயங்கரமான அனிமல்ஸ் எது அண்ட் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட விஷுவலாவே காமிக்க போறேன். இல்ல டைனோசரை பத்தியோ இல்ல நம்ம மெமோத்தை பத்தியோ பேச போறது, அதெல்லாம் சினிமால காமிச்சிட்டாங்க. சினிமாலையும் காமிக்காம நினைச்சு கூட கிராபிக்ஸ்னால இன்னைக்கு வரைக்கும் ஈஸியா ஒரு சினிமால உருவாக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான அனிமல்ஸ்ல இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த ஒரு பயங்கரமான ஒரு அனிமல்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த ஒரு அனிமலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்ரோசாக்கஸ். ஒரு முதலையோட பாடி மொத்தமா, பட் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு நாயோட ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாடர்ன் டேல இருக்கிற ஒரு டாபர்மேன் ஹைட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்தா நிறைய அனிமல்ஸுக்கும் ஃபைட். இது அந்த காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனிமல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற இரண்டாவது அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்லடான். மெக்லடான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷார்க். இது ஒரு கிராஃபிக்கலி கிரியேட்டட் இமேஜ் தான். ஆஃப் கோர்ஸ் மெக்லடான் இப்போ உலகத்துல இல்ல அண்ட் யாருமே பீச் கிட்ட போய் பார்க்க முடியாது. பட் சப்போஸ் ஒரு மெக்லடான் கரை ஒதுங்குச்சுனால் இவ்வளோ பெரிய ஒரு மீன் கிடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வாழ்ந்த காலகட்டத்திலயா இருக்கட்டும் இல்ல நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதா இருக்கட்டும், மிகப்பெரிய கடல் வாழ் உயிரினம் இதுதான் சொல்றாங்க, which was a hunter. அண்ட் இது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ பெரிய இந்த மெக்லடான் இருக்குல்ல, இந்த மெக்லடானோட ஒரு பல்லோட சைஸ் இன்னைக்கு ஒரு ஃபுல் grown மேன் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் ஒரு பல்லோட சைஸ்க்கு இருந்தான்னா இந்த அனிமல் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அண்ட் இட் இஸ் a ferocious hunterன்னு சொல்றாங்க. பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடுற ஒரு பர்టిక్యులர் ஷார்க் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோசாரஸ் அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் அனிமல். ஆண்ட்ரோசாரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமல் பார்க்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஓநாய் மாதிரி இருக்கும். பட் இது ஓநாய் கிடையாது. இன்ஃபேக்ட் மாடர்ன் டேல இருக்கிற ஷீப்ஸ் அண்ட் கோட் இருக்குல்ல, அதுக்கு இது மோர் ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமல் கையில எது எது கிடைக்குதோ அதெல்லாம் அடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கிற ஒரு பர்టిక్యులர் அனிமல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற இந்த ஒரு அனிமல் இருந்துகிட்டு இன்னைக்கு இதோட டிசெண்டன்ஸ், இதோட வம்சாவளியில வந்தவங்க ஒரு கோட் இல்ல ஒரு ஷீப் மாதிரி இருந்துகிட்டு நம்ம அதை அடிச்சு சாப்பிடுறோம் நினைக்கிறதுக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கரெக்டா? நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற நாலாவது அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட பேர் பல்மோனோஸ்காரோபியஸ் அப்படிங்கிற ஒரு பர்టిక్యులர் பேர் தான். ஸ்கார்பியஸ்ங்கிற பேர்ல இருந்தே தெரியும், இது ஒரு மெகா சைஸ் ஸ்கார்பியன் பேசிக்கா. அண்ட் இதோட சைஸை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet to 2 feet இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என் கை ப்ரொபோர்ஷன் வச்சு பார்த்தோம்னா, என் கை ப்ரொபோர்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா என்னோட இந்த பாதி ஆர்ம்ல இருந்து அந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்கார்பியன் இருந்தா எப்படி இருக்கும். சோ இது அவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் கேட்டகரியில இருந்தது தான். பட் இதுவுமே ஒரு மெகா சைஸ்ல இருந்திருக்கு. The next in the list is டைட்டானோபோவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்టిక్యులர் ஸ்னேக். இது the most giant snake to have ever lived on planet Earth ன்னு கூட சொல்லலாம். உலகத்துல வாழ்ந்ததிலே மிகப்பெரிய பாம்பு வெரைட்டி இதுதான். இந்த டைட்டான்போவா அப்படிங்கிற ஸ்னேக் எப்படி சாப்பிடும் அதோட இறைச்சின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, பேசிக்கா எல்லாமே பெரிய அனிமல்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸை அப்படியே சுத்திருமா, அப்படியே சுருக்கி அதை நசுக்கி கொன்னு அதுக்கப்புறம் ஸ்வாலோ பண்ணிடும்னு சொல்றாங்க. ஹைட் லென்த்ங்கிறது இங்க இருக்கிற எல்லாமே இருக்குது. பட் பாம்பு மோர் தென் 1000 கிலோஸ்னு சொல்றாங்க. ஒரு டன்னுக்கு பாம்பு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யானையோட வெயிட்டுக்கு பாம்பு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இது எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், நீளமா இப்படியே எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமலையுமே நம்ம நிறைய பேர் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதோட பேர் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெட்ரோசார் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பேசிக்கா டைனோசர் பேர் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் நாட் ஆக்சுவலி அன் டைனோசர். இது பெட்ரோசார் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வானத்துல பறக்கிற ஒரு பறவை கேட்டகரியில தான் இது வரும். ஜிராஃப் சைஸ்க்கு ஒரு பறவை இருந்தா பேசிக்கா எப்படி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பேர்டு நம்ம எதை சொல்றோம், ஆஸ்ட்ரிச்சை சொல்றோம் நினைக்கிறேன். ஜிராஃப் சைஸ்க்கு ஒரு பேர்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனிவே நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஏழாவது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க்ல ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பர்టిక్యులர் அனிமலை பத்தி தான் சொல்றேன். இதோட பேர் என்ன அப்படிங்கற பாத்தீங்கன்னா மொசாசோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் இருந்தீங்கன்னா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ பேசிக்கா என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த மொனாசோரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கடல் வாழ் உயிரினம் ஒரு பைட்ல, ஒரே கடியில இன்னைக்கு மாடர்ன் டேல இருக்கிற ஒரு போட்டை சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. ஒரே கடி தான், ஒரு போட்டை இதோட வாய்க்குள்ள ஒரே கடியில தள்ளுற அளவுக்கு இதோட வாய் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாழ்ந்திருந்தா இந்த கப்பல்கள்லாம் போறதே எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதுதான் இருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிளாட்டிபெல்டான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்టిక్యులர் அனிமல். இது எலிஃபென்ட்டோட ஆன்சிஸ்டர்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது சைஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், எலிஃபென்ட் தான் பேசிக்கா. ஆனால் இதோட வாயை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே எலிஃபென்ட்டுக்குலாம் தும்பிக்கை தானே இருக்குது. பட் இதுக்கு தும்பிக்கை இல்லை பாருங்க. ஸோ பேசிக்கா ட்ரங்க் தான். ஆனால் அந்த ட்ரங்க் ஒரு வாய் மாதிரி கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது.
மேலே வந்து அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. இங்க 2 பல்லு வேற இருக்குது. பேசிக்கா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யானைகள் வந்து இந்த இதுலயே ஒரு பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த நதி ஓரத்தில் இருக்குது. நதி ஓரத்தில் இருக்கிறப்போ அந்த நதி ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே பல்கில் எடுத்து வாயில போட்டுருது. மரத்தோட பார்க் இருக்குல்ல, மரத்தோட பார்க்கை வந்து இப்படி தூக்குச்சுன்னா வாய்க்குள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே ஒரே கல்ப்பில் உள்ள ஏற்றுறதுக்கு பேசிக்காக இட் வாஸ் லைக் மெகா ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் எலிஃபென்ட் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட் 2க்குள்ள போக போகிறோம்.